வேலைக்காரர். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும்போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால், தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும்போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ? ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ? யோபு தன்னுடைய வேலைக்காரர் மீது கரிசனையோடு இருக்கிறார். அவர்களை கொடுமையாய் அடக்கி ஆளாமல் அவர்களோடு அன்பாய் இருக்கிறார். யோபு தன்னுடைய வேலைக்காரருடைய நியாயத்தை அசட்டை பண்ணவில்லை. யோபுவின் வேலைக்காரரோ அல்லது வேலைக்காரிகளோ அவரோடு வழக்காடும் போது யோபு அவருடைய நியாயத்தை அசட்டை பண்ணாமல் கவனித்து கேட்கிறார். யோபுவின் மீது அவர்களுக்கு குற்றச்சாட்டுக்கள் இருந்தால் அவர்கள் அதை தேவனிடத்தில் எடுத்துச் சொல்லலாம். யோபு தன்னுடைய வேலைக்காரருக்கு எஜமானராக இருந்தாலும் தேவன் எல்லோருக்கும் எஜமானராய் இருக்கிறார் என்று யோபு நம்புகிறார். தன்னுடைய எஜமானராகிய தேவனுக்கு யோபு கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவராய் ஜீவிக்கிறார். தேவன் தன்னை விசாரிக்க எழும்புவார் என்பதை யோபு அறிந்து வைத்திருக்கிறார். தேவன் தன்னை விசாரிக்கும் போது தன்னுடைய வேலைக்காரர் தேவனிடத்தில் தன் மீது மெய்யான குற்றம் சொன்னால் தன்னுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கும் என்று யோபு தேவனுக்கு முன்பாக பயப்படுகிறார். என் வேலைக்காரன் ஆனாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால், தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என்னும் பயம் யோபுவின் இருதயத்தில் நிரம்பியிருக்கிறது. தன்னுடைய வேலைக்காரரை கடினமாய் நடத்த வேண்டும் என்னும் சோதனை யோபுவுக்கு வந்தபோதெல்லாம் அவர் தன்னுடைய எஜமானராகிய தேவனை நினைத்து பார்க்கிறார். தேவன் தன்னையும் விசாரிப்பார் என்பதை நினைவு கூர்ந்து தன்னுடைய வேலைக்காரரின் நியாயத்தை விசாரித்து அவர்களை அன்பாய் நடத்துகிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இது எல்லா மனுஷரும் அறிந்திருக்க வேண்டிய சத்தியம். யோபு இந்த சத்தியத்தை தெளிவாய் அறிந்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தானும் தன்னுடைய வேலைக்காரரும் பட்சபாதம் இல்லாமல் ஒரே நிலைமையில் விசாரிக்கப்படுவோம் என்பதை யோபு புரிந்து வைத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ? ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ என்று யோபு சாட்சியாக சொல்லுகிறார். தேவனே நம்மை சிருஷ்டித்தவர். யோபுவை சிருஷ்டித்த தேவன் யோபுவின் வேலைக்காரரையும் சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் எல்லா மனுஷரையும் ஒரே விதமான கற்பத்தில் உருவாக்கி இருக்கிறார். எல்லா ஜீவராசிகளும் தங்களுடைய ஜீவியத்திற்காக தேவனையே சார்ந்திருக்கிறது. தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். யோபு தன்னுடைய வேலைக்காரரை பார்க்கும்போது அவர்களிடத்தில் தேவனுடைய சாயலையும் பார்க்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். தேவனுடைய கரமே நம்மை சிருஷ்டித்தது. அதே கரமே எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்திருக்கிறது. யோபு பிறரை குறித்த விஷயத்தில் தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறார். இந்த சிந்தனை எல்லா விசுவாசிகளுடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டிய நல்ல சிந்தனையாகும். யோபு நீதியுள்ளவர். தேவனுக்கு பயந்திருந்தார். யோபு அநியாயம் செய்திருந்தால் தேவனுக்கு முன்பாக அவரால் மறு உத்தரவு சொல்ல முடியாது. கர்த்தர் எல்லோரையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகையினால் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய யோபுவிற்கு உரிமை இல்லை.